நிறைய அனிமல்ஸ் வந்து அங்கே குளிக்குது, அந்த ஆற்றுலையோ இல்லை குளத்துலையோ குளிக்குது. நிறைய பேர் துணி வாஷ் பண்ணுறாங்க, அவங்களையும் குளிக்கிறாங்க, காலையில் டாய்லெட்லாம் அங்கே போகிறாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கனாக்கா அது தண்ணியை வந்து பொல்யூட் பண்ணுது. இது குடிக்க முடியாமல் யூஸ் பண்ண முடியாத அளவுக்கு அது பொல்யூட் ஆகிடுது. பொதுவாக பார்த்திங்கனாக்கா கார்பேஜஸ் எல்லாமே, அதாவது குப்பைகள் எல்லாமே பார்த்திங்கனாக்கா வாட்டர் சோர்ஸ்லேயும் டம்ப் பண்ணுவாங்க. இது மூலமாக வாட்டர் பொல்யூட் ஆகுது. நெக்ஸ்ட் இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட். இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட்டுங்கிறது என்னென்னாக்கா இண்டஸ்ட்ரி மூலமாக வர எல்லா வேஸ்ட்டும் நீங்கள் பார்க்கலாம். முக்கால்வாசி இந்தியாவில் ஆல் ஓவர் வேர்ல்டில் பார்த்திங்கனாக்கா இண்டஸ்ட்ரீஸ், பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம், கார் இண்டஸ்ட்ரி ஆகட்டும், டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி ஆகட்டும், எந்த இண்டஸ்ட்ரியும் பார்த்திங்கனாக்கா தண்ணி இருக்கிற பக்கத்தில் தான் அது வந்து வச்சுருப்பாங்க. ஏன்னாக்கா அவங்க தண்ணி க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க மேனுஃபேக்சரிங்க்கு. அது மட்டும் இல்லாமல் அவங்க யூஸ் பண்ணுற தண்ணியை வந்து கண்டாமினேட் ஆகிருக்கும். டெக்ஸ்டைல்ஸ் கம்பெனினாக்கா அந்த டையிங் எல்லாம் நிறையா இருக்கும். அதெல்லாம் பார்த்தா ரிவரில் கலக்கிறதுக்கு ஈஸியாக போயிடும். அது மூலமாக பார்த்திங்கனாக்கா ரிவர்ஸு, பாண்ட்ஸு, சி இதெல்லாமே பொல்யூட் ஆகுது. அதில் வாழ்கிற உயிரினங்களுக்கும் ஆபத்து வருது. நெக்ஸ்ட்டு அக்ரிகல்ச்சர் வேஸ்ட்டு. அக்ரிகல்ச்சர் வேஸ்ட் பார்த்திங்கனாக்கா நம்ம விவசாயிகள் எப்பயுமே கெமிக்கல்ஸு, ஃபர்டிலைசர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. பெஸ்டிசைட்ஸ் ஆகட்டும், இன்செக்டிசைட்ஸ் ஆகட்டும், அதாவது பூச்சி மருந்துகள், பூச்சிக்கொல்லி மருந்துகள் யூஸ் பண்ணுறாங்க. அது வந்து என்ன ஆகுதுனாக்கா நிலத்தில் கலந்துருது. மழை காலம் வரும்போது மலையில் கலந்து அது தண்ணியில் பக்கத்தில் இருக்க ஆற்றுல, குளத்தில், ரிவரில் எல்லாமே கலந்துருது. அது வந்து வாட்டர் பொல்யூஷன் ஆகுது. அது இல்லாமல் அந்த நிலமும் பார்த்திங்கனாக்கா யூஸ் பண்ண முடியாத அளவுக்கு ஆகிடுது. அப்புறம் கடைசியில் ஆயில் ஸ்பில்ஸுங்கிறது என்னன்னாக்கா, இப்போ நம்ம ஒரு நாளைக்கு எத்தனையோ பேரல் ஆயில் வந்து வெளிநாட்டிலேருந்து வாங்குகிறோம். இப்போ அந்த ஷிப்பெல்லாம் பார்த்திங்கனாக்கா ஆக்சிடெண்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. அந்த ஆயில் எல்லாமே தண்ணி சீல கலக்க, கடலில் கலக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போனா அந்த உயிரினங்கள், அங்கே இருக்க செடிகள், அப்புறம் உயிரினங்கள் எல்லாத்துக்கும் ஆபத்து இருக்குது. இது ஒரு ஆயில் மூலமாகவும் வாட்டர் பொல்யூஷன் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ கீழே சோர்ஸ் ஆஃப் வாட்டர் பொல்யூஷன், எதனால் வாட்டர்லாம் பொல்யூஷன் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. முதல்ல டொமஸ்டிக் வேஸ்ட்னாக்கா நம்ம யூஸ் பண்ணுற தண்ணிகள் எல்லாமே கலக்கிறோம், அந்த வேஸ்ட்டு. அக்ரிகல்ச்சர் வேஸ்ட்டு இப்போ தான் பார்த்தோம், இந்த பெஸ்டிசைட்ஸ் கலந்த தண்ணி எல்லாமே தண்ணியில் கலக்கிறதுனால தண்ணி யூஸ் பண்ண முடியாத அளவுக்கு. அப்புறம் இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட், அதுவும் பார்த்தோம். இண்டஸ்ட்ரியில் இருக்க வேஸ்ட் எல்லாத்தையும் ஆற்றுலையும் குளத்துலையும் கலந்து விட்டுறாங்க. அப்புறம் ஆயில் ஸ்பில்ஸ், அதான் கடைசியாக நம்ம பார்த்தோம், ஆயில் கலக்கிறது. ஸோ கீழே இருக்க பிக்சரில் பார்த்திங்கனாக்கா நம்ம இந்த மாதிரி தான் தண்ணியெல்லாம் யூஸ் பண்ணி பொல்யூட் பண்ணுறோம். இது எல்லா உயிரினங்களுக்கும் ஆபத்து அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த லெசனில் இவ்வளோ தான். நம்ம அடுத்த லெசனில் இன்னொரு டாப்பிக்கில் சந்திப்போம். அண்டில் தென் பாய்.